அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2026 எங்களுடைய மேக்ஸ் அகாடமியில் ரீசனிங் அண்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். மேக்ஸை பொறுத்தளவு ஷார்ட்கட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபார்முலா யூஸ் பண்ணி கணக்கும் நம்ம சால்வ் பண்ணணும். ஏன்னா டிஎன்பிசியில் நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு நிமிஷத்தில் அரை நிமிஷத்தில் அந்த கணக்கை நம்ம போடணும். டைம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்களா, நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் டெய்லியும் வீடியோ கிளாஸ் ஒரு 5 சம், ஒவ்வொரு சாப்டர்லையும் 5 சம் வரும் உங்களுக்கு. இந்த கணக்கு பாருங்க, 2 எண்கள் 3:4 என்ற விகிதத்தில் உள்ளன. மீப்போவா 4 எண்ணில் அந்த எண்களின் மீசிமா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு அரை நிமிஷத்தில் இந்த கணக்கு போட்டுடலாம். பாருங்க, ஷார்ட்கட்டும் சொல்லித்தரோம், ஃபார்முலா வச்சும் கணக்கு சொல்லித்தரோம். ரைட்டுங்களா? பாருங்க, மீசிமா என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதானே. இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க? 3 × 4 இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா 2 எண்கள் கொடுத்துருவாங்க, விகிதம் கொடுத்துருப்பாங்க, மீப்போவா கொடுத்துருப்பாங்க. மீசிமா கேட்டாங்கன்னா கண்ண முடின்னு ஒன்றுமே செய்யுதுங்க. 3:4 3 × 4 × 4 பாருங்க, முன்னாங்க 12 12 48. 2025 குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் இது. அவ்வளோதான், அரை நிமிஷத்தில் வேலை முடிஞ்சு போச்சு. 2 எண்கள் 3:4 என்ற விகிதத்தில் உள்ளன. மீப்போவா 4 எனில் அந்த எண்கள் மீசிமா. இந்த மாதிரி டைப் கேட்டாங்கன்னா 3 மீசிமான்னு கேட்டால் மீச்சிறு பொது மடங்கு பெருக்கணும்னு அர்த்தம். அப்போ 3 × 4 × 4 3 × 4 × 4 அப்போ முன்னாங்க 12 12 48 அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டாம். இதுக்கு சப்போஸ் இதை மறந்துட்டீங்க கவலைப்படாதீங்க. சப்போஸ் இதை மறந்துட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க. இப்போ பாருங்க, இதற்கு ஃபார்முலா மீசிமா ஈக்குவல் முதல் விகிதம் இன்ட்டு ரெண்டாம் விகிதம் இன்ட்டு மீப்போவா ஃபார்முலா. இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஷார்ட்கட்டும் தெரிஞ்சுக்கணும், இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். பாருங்க, அவங்க என்ன கொடுத்துறாங்க? 3:4 கொடுத்துக்கிறாங்களா? அப்புறம் என்ன கொடுத்துறாங்க? மீப்போவா 4 கொடுத்துறாங்களா? இது 1வது விகிதம், இது 2வது விகிதம். முதல் விகிதம் பாருங்க 3, 2வது விகிதம் 4, மீப்போவா 4, 3 4 பெருக்குங்க, முன்னாங்க 12 12 48. ஆன்சர் therefore 48. இவ்வளோதாங்க. அரை நிமிஷத்தில் கணக்கு போடலாம். ஸ்டெப்பாக இதையும் கற்றுக்கணும், ஃபார்முலா வச்சும் கற்றுக்கணும், இதுவும் கற்றுக்கணும். ரைட்டுங்களா? ஒரு நிமிஷத்தில் கணக்கை போட்டுட்டு போய்கினே இருக்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.